இன்றைய குழந்தைகளிடம் பற்கள் தொடர்பான பிரச்சனை அதிகரித்து காணப்படுகிறது என்ற வாதம் ஒருபுறம் இருந்தாலும் அதிக அளவில் சாக்லேட் சாப்பிடுவது மட்டுமே பல் சொத்தை பிரச்சனைக்கு காரணம் அல்ல என்று மருத்துவர்கள் விளக்கியுள்ளனர். தாய்ப்பால் கூட பால் பற்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கின்றனர். சாக்லேட்டுகளை அளவோடு சாப்பிடும் அல்லது சாக்லேட்டே பிடிக்காத குழந்தைகளுக்கும் பல் சொத்தை பாதிப்பு வரக்கூடும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள். சாப்பிடுவதில் ஆர்வம் காட்டாத குழந்தைகளை டிவி அல்லது செல்போன் பார்க்க வைத்து 1 மணி நேரம் வரை தாய்மார்கள் உணவு ஊட்டுகின்றனர். இப்படி நீண்ட நேரம் சாப்பிட வைப்பதும் குழந்தைகளின் பால் பற்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கிறார் பல் மருத்துவர் பாவனி. ஆல்மோஸ்ட் 1 hour சாப்பிடுவாங்க, டிவி கொடுத்துட்டு சாப்பாடு கொடுப்பாங்க, அதுக்கு இல்லை மொபைல் கையில் கொடுத்துட்டு சாப்பாடு ஊற்றிட்டே இருப்பாங்க. ஒரு 1 hour 1.5 hour சாப்பிடுவாங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே சாப்பாடு வாயில் இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியா சாப்பாடு ரியாக்ட் ஆகிட்டு ஆசிட் ஃபார்ம் ஆகும். அந்த ஆசிட்னால பல்லில் பூச்சி வந்துடும். அதிக அளவில் இனிப்புகளை உட்கொள்வதால் பல் சொத்தை ஏற்படாது என்று விளக்கமளித்துள்ள டாக்டர் பாவனி, இனிப்பு சாப்பிட்ட பிறகு உரிய முறையில் பற்களை சுத்தம் செய்யாமல் விட்டால்தான் பாதிப்பு ஏற்படும் என்கிறார். பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் போது பெண்கள் கவனமாக இல்லாவிட்டால் தாய்ப்பால் கூட பல் சொத்தை பிரச்சனைக்கு காரணமாகிவிடும் என்றும் டாக்டர் பாவனி கூறுகிறார். தாய்ப்பால் யூஸ்வலாக நிறைய குழந்தை ஒரு 4 hour 5 hour தூங்குற குழந்தை இருப்பாங்க. நைட்டு ஒரு ஃபீட் எடுத்துட்டு திருப்பி 4 hourக்கு அப்புறம் தான் இன்னொரு ஃபீட் எடுப்பாங்க. அவங்களுக்கு கேவிட்டிஸ் வரதில்லை. அடிக்கடிக்கு எந்திரிச்சிட்டே இருப்பாங்க. 10, 11, அதுக்கப்புறம் 1:30 மணி 2 மணி அது அப்படியே பால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஃபீடு கொடுத்தக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு முஸ்லிம் கிளாத் எடுத்துட்டு தண்ணியில் தொட்டுட்டு அந்த கம் பேட் மட்டும் க்ளீன் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு கேவிட்டிஸ் வராது. இதனிடையே அதிக எண்ணிக்கையிலான பற்கள் பாதிக்கப்படும் போது அந்த சிறுவர் அல்லது சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழலும் உருவாவது பெற்றோரை சற்றே அச்சப்பட வைத்திருக்கிறது. 6 பல்லுக்கன்னா மேலே இருந்தால் தான் ஃபுல் ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுத்துட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். 6 பல்லுக்கன்னா கீழே இருக்குது, கொஞ்சம் குழந்தை கோஆப்ரேட் பண்ண முடியுதுன்னா நம்ம சேர் சைட்லவே ஈஸியாகவே நம்ம பண்ணிடலாம். செக் பண்ணுறப்ப என்ன சொன்னாங்க, நான் அடுத்தடுத்த பல்லுக்கு ஃபார்ம் ஆகும், அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லைன்னா 13 வயசு வரல குழந்தை கஷ்டப்படுவாங்க அப்படின்னாங்க. அதனால் ஒரு வயது வரை ஆரோக்கியமாக பாதுகாத்திட முடியும். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செல்வகுமார்.